ஸோ இந்த சந்திரன் வந்து ஒரு மனிதனினுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கிறவன். ஒரு ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன தான் பிரச்சனை வரட்டும்ப்பா, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த மனசில் இருக்கக்கூடிய தைரியம். உடல் வந்து பார்த்திங்கன்னா புல் தடுக்கி பயில்வான் மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் மனசில் இருக்கிற பலம், அதை தான் என்ன சொல்கிறோம், வில் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனது அளவில் ஒரு தைரியத்தை கொடுக்கறது சந்திரன் தான். உடல் பலம் வேணும் அப்படிங்கிறது இல்லை, மனபலம் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் சமாளிக்கலாம். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற குடும்பங்களும் இருக்குது. எங்கள் வீட்டில் பேசி ஒரு சண்டை வருதா, நாங்கள் உட்காந்து பேசி நாங்கள் செட்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அண்டு தினமும் வீட்டில் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே சண்டை தான், நான் பேசினாலே சண்டை தான், எங்கள் வீட்டுக்காருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலை, என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் எப்போ பாரு ஏதாவது வாக்குவாதம் வருது, இன்னொருத்தவங்க வீட்டில் போய் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கான், என் பையன் வந்து நான் போடுற சாப்பாடு பிடிக்கலைங்கிறான், ஆனால் அவங்க அத்தை போடுற சமையல் பிடிக்குது, பாட்டி பண்ணுறது பிடிக்குது, இப்படி எத்தனை வீட்டில் டெய்லி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, என் பையனுக்கு பிடிக்குமே நான் சமைச்சு வைக்கிறேன், ஆனால் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதனினுடைய உணவு யார் பரிமாறினால் நமக்கு பிடிக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், வீட்டில் சாப்பிட்றதே இல்லை, இது எத்தனை வீடுகளில் இந்த பிரச்சனை நடக்கிறது இல்லையா? இதற்கு சந்திரன் தான் காரணம்.